மாதிரி என்னோட கருத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பாயத்துக்கோ சீரத்துக்கோ இதை விட பயங்கரமா இருக்க போது நீ எபிசோடு அதெல்லாம் என்னன்னு பாத்துலாமா? இந்த வீடியோல டே 7ஓட சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் நேத்து எபிசோட்லாம் பார்த்து முடிச்ச உடனே அடுத்து என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்மளோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி மத்தவங்கள விட முன்னாடியே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் ஆர்வம் தான் என்னை வாழ வைக்கும் தெய்வம் புரியும்னு நினைக்கிறேன். என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. சரி, இப்ப டே 7ஓட சம்பவங்கள்லாம் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்த உடனே நம்ம ஆண்டவர் திடீர்னு பிரெஞ்சுல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது நிறைய பேருக்கு புரியல. ஒரே ஒரு ஆர்வ கோளாறு மட்டும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிச்சு. அது யாருன்னா நம்ம ஃபாத்திமா பாபு. அதாவது தனக்கும் பிரெஞ்சு தெரியும் அப்படின்றத காமிச்சிக்கிட்டாங்க. ஆனா பாவம், இப்ப நான் பேசுனது உங்களுக்கு புரியல பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல பேசினா நிறைய பேருக்கு புரியாது, தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் பிரெஞ்சுல ஆரம்பிச்சாரு. கடைசியில உள்ள பூந்து குட்டையை குழப்பி விட்டாங்க இந்த அம்மா. இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா? அடுத்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நியூஸ் ரீடரான ஃபாத்திமா பாபு மற்றும் லாஸ்லியா ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பிரீஃப் பண்ணி சொல்ல சொன்னாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் செய்தி வாசிப்பாளர்கள்ல, அதனால அதுல ஃபர்ஸ்டே வந்த நம்ம ஃபாத்திமா பாபு வீட்டுக்குள்ள நடந்ததெல்லாம் தூய தமிழ்ல சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா அதோட முடிக்காம எக்ஸ்ட்ராவா ஒரு சில பிட்டையும் சேர்த்து போட்டு விட்டாங்க. அதாவது லாஸ்ட் வீக்ல அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வாட்டர் பாட்டில குழந்தை மாதிரி கையில வச்சுக்கிட்டு, இத பாத்தீங்களா, இது எனக்கும் முகேனுக்கும் பிறந்த குழந்தை, இனிமே நான் இதை இப்படிதான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் பூரா அந்த குழந்தையோட சுத்திட்டு இருந்தாங்க. இதையும் ஒன் ஆஃப் த நியூஸா அம்மனி சொல்லி விட்டாங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஆனா இந்த நியூஸ படிக்க போறதுக்கு முன்னாடியே எதெல்லாம் இந்த நியூஸ்ல கவர் பண்ண கூடாதுன்றத மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சாங்க இந்த அம்மா. அதுல முக்கியமா மதுமிதா இந்த குழந்தை மேட்டரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் மறந்து போய் ஃப்ளோல சொல்லி விட்டாங்க போல இருக்கு. இதை கேட்டு நம்ம ஆண்டு, ரொம்ப நல்லா நியூஸ் படிச்சீங்க, நீங்க அப்படியே பேசினே இருங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த கேப்ல இந்த மோகன் வைத்தி பார்த்து விட்டுச்சு பாருங்க சகுனி வேலை. இந்த மேட்டர் அப்படியே விட்டுருந்தா கூட யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. தலைவர் போய், ஐயோ ஃபாத்திமாமா, நீங்க ஒன்னு சொன்னீங்களே, அபிராமி முகேனை தன் கணவனாக நினைத்து அவருக்கு பிறந்த குழந்தையாக அந்த பாட்டிலை நினைத்து அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு பயப்புள்ள. அந்த கன்றாவியான காட்சியை நீங்களே பாருங்களேன். தன் குழந்தையை பாட்டில் குழந்தையாக நினைத்து அதை நாங்க சொல்ல வேணாம்னு அதான் பர்டிகுலரா சொல்லிட்டாங்க அம்மா. தலைவர் பண்ணதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போற மிகப்பெரிய பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி. இல்ல புள்ளையார் சுழி. என்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியலையா? பின்னாடி புரியும். பட் இந்த நியூஸை நம்ம ஃபாத்திமா பாபு படிக்கிறப்போ அபிராமி சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. இல்ல என்ஜாயே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். தன்னுடைய குழந்தையாக பாவித்து அதற்கு நாப்கின் கட்டி வைத்து தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அந்த குழந்தை. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? லாஸ்ட் வீக் எபிசோட ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பீஸுக்கு இந்த ஃபாத்திமா மேல காண்டு. ஏன்னு கேட்டா, நேத்து எபிசோட்ல அந்த பூண்ட கிளாஸ் வச்சு உடைக்கிற மேட்டர் சொன்ன தெரியுமா? அந்த மேட்டர்ல இருந்தே இப்ப யாரையாவது ஏத்தி விட்டு இந்த ஃபாத்திமாவை அடிக்க வைக்கிறதுக்காக இந்த பீஸ் போட்ட பிளான் தான் இந்த அசிங்கமான சிரிப்பு. அது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா? ஏன் முடியாது? ஏன்னா ஆரம்பத்திலே இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? எஸ்பெஷலி மதுக்கு இந்த மேட்டர் சுத்தமா பிடிக்கல. அதாவது அபிராமி முகேன கணவனா நினைச்சுக்கிட்டு ஒரு பாட்டில குழந்தையா வச்சுக்கிறாங்களாமா. இதெல்லாம் ஒரு தமிழ் பண்பாடா? நம்ம தமிழ் பொண்ணுங்க இப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றத அவங்க மைண்ட் செட். நாங்க தெலுங்கியா? இவங்கள மாதிரியே சரவணனாலையும் ஏத்துக்க முடியல. ஆனாலும் அவர் பெருசா வெளியே சொல்லாம மது கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா இந்த மது பயபுல என்ன பண்றச்சு, மோகன் வைத்திய இப்படி சிரிச்சிட்டே சொன்னதை கேட்டு, இதுக்குதான் நான் ஃபாத்திமா மாட்ட சொன்னேன் இந்த மேட்டர் சொல்லவே வேணாம்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, அதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன்பா. இல்லமா, வெளியில இருந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி தப்பா இருக்குமா அப்படின்னு சொல்றத சரின்னு கேட்டு, என்ன ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்க, இல்லப்பா எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன், இட்ஸ் ஓகேடா, அவங்க ஜஸ்ட் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போய் நீ ஏன் இப்படி பாக்குற அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் அவளுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் நான் அழுத்தி சொன்னேன். என்ன கெட்ட பேர் வந்துட போகுது? இல்ல முகேனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த வாட்டர் பாட்டில், அதுதான் என்னோட குழந்தை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது ஃபன் தானே அப்படின்னு உடனே வனிதாக்கா உள்ள இறங்கி, இதெல்லாம் கேமரா பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த சீன்லாம் காட்டலன்னா நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, சொல்ல வேண்டியது என் கடமைப்பா, சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டாங்க. கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. பட் மது இதை இதோட விட்டுருந்தா பரவாயில்ல, நான் ஒரு தமிழ் பொண்ணா பார்த்தேன், எனக்கு இது சரியா படல, அதனால சொன்னேன் அப்படின்ட்டாங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்றது நம்ம ஃபாத்திமாமாக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த அம்மா குறுக்க பூந்து, என்னடா உன் ஐலாஷஸ் இப்படி இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் நம்ம மது புரிஞ்சுக்காம, இல்லம்மா தமிழ் பொண்ணா இருக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏத்துக்க முடியல, அதனால சொன்னேன் அப்படின்னு ரிப்பீட் பண்ணாங்க பாருங்க. அங்கதான் பிரச்சனை மெயினா ஸ்டார்ட் ஆச்சு.
இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது, எல்லாரும் போயிடுங்க. அது என்ன தமிழ் பொண்ணு, நாங்கெல்லாம் என்ன வேற நாட்டுல இருந்தா வந்திருக்கோம் அப்படின்னு ஷெரின் கடுப்பாயிட்டாங்க. கேங்ல இருக்க ஒரு மூத்த பீஸ் மூட்டி விடுது, இன்னொரு மூத்த பீஸ் காப்பாத்தி விட ட்ரை பண்ணுது. ஆனாலும் அது கூட தெரியாம இந்த மது என்ன என்கிட்டயே சண்டைக்கு வரியா, வா நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரினுக்கு ஈக்குவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அபிராமிக்கு அதுக்கு போக என்ன பத்தி என் பின்னாடி இப்படி பேசியிருக்காளா அப்படின்னு பல்ல கழிச்சிட்டு கையில இருக்க தலகாணியை தூக்கி போட்டு போயிட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இவ்வளவு கோவப்படுது அப்படின்னு. அப்ப அபி என்ன சொன்னாங்க, இன்னொரு தடவை அவ என்ன பத்தி பேசினா அரைஞ்சிருவான் அவள. தில்ல இருந்தா முன்னாடி பேச சொல்லு, என் பேரை பார்த்துக்க எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணு இவங்க அம்மா கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணி கண்ணை தண்ணி வச்சு உண்டா. பாவம் முகேனை கரெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனோட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டையை போட்டு தமிழ் பொண்ணு தமிழ் கலாச்சாரம் என் பேரை டேமேஜ் பண்ணி விடுது அப்படின்னு நினைச்சு அழுதுருப்பாங்க போல இருக்கு. கபர், you cried, it's over. Don't fool around. ஆனா இது எல்லாமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான ஷெரின் அண்ட் சாக்ஷி கிட்ட குசு குசுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அழுது முடிச்சுட்டு வந்து சோஃபால உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி மது சொல்ல, இன்னொரு தடவை தமிழ் பொண்ணுன்னு சொன்ன, இப்ப எதுக்கு தமிழ் பொண்ணு, ஏமா நீயும் தமிழ் பொண்ணுமா, இவள என்னடி தமிழ் பொண்ணு அப்படின்றதுக்குள்ள நம்ம ஆண்டவர் வந்துட்டாரு போல இருக்கு. பிஜிஎம் போட்டாங்க. ஆனாலும் கேப் போடாம மது பேசிட்டே இருக்க, ஷட் அப் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சிவ பூஜையில பியர் பூந்த மாதிரி வந்துட்டாரு நம்ம ஆண்டு. இல்லனா இன்னும் கொஞ்சம் லென்த்தா போயிருக்கும். பதட்டமா இருக்கா? இப்ப இந்த மேட்டரை பத்தி நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்காம, ஷோக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒண்ணுக்கு அப்புறம் 2 தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ அடுத்தபடியா கேப்டன்சி எப்படி இருக்குன்ற கேள்வியை தான் கேட்கணும். சோ அதை கேட்டுக்கிறேன். வனிதா தான் வந்த முதல் வாரத்தின் தலைவர், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டு டைம் பாஸ் பண்ணலாம்னு பார்த்தா இந்த சரவணன் சித்தப்ப உள்ள பூந்து நல்லா இருந்துச்சு சார், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு முடிச்சிட்டாரு. யோ நான் பேசுனியா, நான் என்ன பேசவே இல்ல அப்படின்னு நம்ம சூப்பர் மாடல் உள்ள அழுதுட்டு இருந்தது நம்ம தமிழ்நாட்டோட பார்டரான கன்னியாகுமரி வரைக்கும் கேட்டிருக்கோம். என்ன மைண்ட் இது, மானங்கட்ட மைண்ட், வெளியெல்லாம் கேக்குதா? ஆனா பாவம் ஆண்டவர் காதுல கேட்கல. அதுக்கப்புறம் டாக் பேக்ல சொல்லிருப்பாங்க போல இருக்கு, சார் கேப்டன்சியை பத்தி பெருசா பேசுவாங்கன்னு பார்த்தா ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க, அதனால இப்ப நம்மள்ட்ட டாபிக் பெருசா கிடையாது, அந்த பக்கம் அபிராமி அழுதுட்டு இருக்கு, அதை வச்சு ஒரு 20 நிமிஷம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல, யாரோ அழுவுற மாதிரி தெரியுதே, யாரு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் பிளாஷ்பேக் அப்படின்னு பழசு எல்லாத்தையும் பேச வச்சு இவர் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. யாரு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் பிளாஷ்பேக் அப்படின்னு பழசு எல்லாத்தையும் பேச வச்சு இவர் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. சோ ஃபைனலி மது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒன்னும் தப்பா பேசல, நான் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அதுல இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நான் பண்ணது தப்பு கிடையாதுன்றதுனால நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இந்த அம்மா உட்காந்துட்டாங்க. இப்ப அபிராமியை கேட்டா, சார் நாங்க பண்ணது ஃபன்னுக்கு சார், நான் இந்த வீட்டுக்குள்ள ஜாலியா இருக்கிறதுக்காக தான் சார் வந்தேன், அந்த மாதிரி ஜாலியா பண்ண ஒரு விஷயத்த தமிழ் பொண்ணு தமிழ் கலாச்சாரம்னு சொல்லி, சார் நீங்க சொல்லுங்க சார், தமிழ் கலாச்சாரத்துக்கும் நான் விளையாடுற விளையாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம், ஏன் சார் இங்க தமிழ் பொண்ணெல்லாம் கூட்டு வரணும் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாலும், இருமா அங்க இருந்து ஸ்கிரிப்ட் வரல, அதனால நான் உன்னை முறைச்சு தான் பார்த்துட்டு இருப்பேன், நீ அடுத்த லைனுக்கு போயிரு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதுக்கேத்த மாதிரி அபிராமியும், சார் அப்படியே அவளுக்கு சொல்லணும்னா அவ கூட தான் சார் பெட் ஷேர் பண்றேன் நானு, அப்ப சொல்லிருக்கலாமே, சொல்லுங்க சார் அப்படின்னு மறுபடியும் நோண்ட, ஐயோ இவ வேற நம்மள புடிச்சு இந்த நோண்டுறாளே, என்ன பதில் சொல்றது, இங்க பாருமா யாருக்கும் பாட்டில் பிறக்காதுமா, அது ஒரு காமெடி ஃபன், அதை நீயும் ஹியூமரஸாவே எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே, ஏன் ஃபீல் பண்ணி அழுவுற கண்ணத்தோட அப்படின்னு முடிச்சிட்டாரு. கட்சி வரைக்கும் இவரோட கருத்து அதுல என்ன அப்படின்றத சொல்லவே இல்லையே, ஒரு ஹிண்ட் கூட கொடுக்கலையே. ஏன்னா இதுல தமிழ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒருவேளை இப்படி பேசினாலும் அடி, அப்படி பேசினாலும் குத்து, அதனால உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆண்டுவா கொக்கா. சரி அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. இப்ப நம்ம வனிதாக்கா உள்ள பூந்து, சார் நான் பேசணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, சார் நான் நின்னுட்டுலாம் பேசல, உட்காந்துட்டே பேசுறேன், அப்பதான் கேமரால கவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நிக்க மாட்டேன்றதை இன்டைரக்டா சொல்றது மட்டும் இல்லாம நின்னுட்டு இருந்த மதுவியும், ஏய் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிருச்சு. ஏமா இங்க நான் ஹோஸ்டா நீ ஹோஸ்டா அப்படின்ற மாதிரி திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாரு நம்ம ஆண்டு. இன்னொரு பக்கம் இதுகிட்ட எல்லாம் வாய் கொடுத்தா நம்ம பேரு நாரிடும், அதனால வேடிக்கை மட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு அமைதியாயிட்டாரு. நானா இருக்க போய் ஓரளவுக்கு சமாளிச்சு வந்தேன், நீ எல்லாம் சீக்கியிருந்த சட்னி தான். அதாவது இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நம்ம இந்த வீட்டுக்குள்ள யாரையும் திருத்தறதுக்கு வரல, கருத்தை தெரிவிக்க வரல, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அண்ட் மத்தவங்கள தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஏமா இது உன் கருத்துமா, எல்லாரும் ஒன்ன மாதிரியே தான் நினைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்லமா அப்படின்னு கைண்டா சொல்லி நம்ம வனிதாக்காவை கூல் பண்ணி விட்டாரு. இப்படி ஒரு பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கிறப்போ, சார் அப்படின்னு ஒரு ஹை பிச் வாய்ஸ்ல ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சூப்பர் மாடல் மீரா மிதுன். என்னமா என்ன மேட்ரு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நீங்க கருத்து இருக்கான்னு கேட்டீங்க, நான் சொல்ல வரதுக்குள்ளே அடுத்த டாபிக் போயிட்டீங்க, சோ கேப்டன்சி மேல எனக்கு ஒரு கருத்து இருக்கு சார். வெரி குட், சொல்லுங்க என்பராகவன். அப்படியா, இத ஃபர்ஸ்டே சொல்றது இல்லையாமா, நாங்களே தவிச்சிட்டு இருந்தோம் என்ன பேசுறதுன்னு தெரியாம, நீ பேசுவன்னு தெரிஞ்சிருந்தா உன ஃபர்ஸ்டே நிக்க விட்டுருப்பனே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பயபுள்ள சொன்னதை கேட்டாரு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, சார் லாஸ்ட் வீக் கேப்டன்சில இந்த கேப்டன் பாரபட்சம் பாக்குது சார், எல்லாருக்கும் காமனா தானே பேசணும், ஆரம்பத்திலே வந்து சண்டை போட்டுச்சேன்ட்ட எனக்கு அகைன்ஸ்டாவே பேசிச்சு, அதுக்கப்புறம் சாரின்னு வந்து கேட்டுச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கும்னு பார்த்தா மறுபடியும் பழைய மாதிரி தான் சார் பேசுதே, ஏய் என்ன உனக்கு அந்த மாதிரி பேசுது சார். அப்படியா, நான் நோட் செய்து விட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஐயா லென்த்தா இவ்வளவு
நானும் பேசியிருக்கேன், இதுக்கும் உங்க கருத்து எதுவும் கிடையாதா அப்படின்ற மாதிரி பரிதாபமா பார்த்துட்டு இருந்துச்சு சூப்பர் மாடல். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. ஃபர்ஸ்ட் வீக் யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அதனால நம்மால் முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் காத்தாரு. அடுத்து ஒரு டாஸ்க்னு சொல்லி நிறைய ஹாட் இன் பில்லோ எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து யாரு உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுல அதிகபட்சமான தலகாணி சரவணனுக்கு போச்சு. இப்போ நம்ம கவின் இந்த 4 பொண்ணுங்கள்ல யாரு கொடுக்க போறாருன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா, எனக்கு 4 பேருக்குமே கொடுக்கணும், ஆனா கொடுத்துருக்கிறது ஒரே தலகாணி. அதனால இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி 4 கேர்ள்ஸ் கிட்டயும் கொடுத்து வாங்கி சாம்பிள் பார்த்துட்டேன். சோ எங்க அண்ணன் சாண்டிக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுச்சு. எப்படி இந்த பீஸ் 4 பொண்ணுங்களையும் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுது பாத்தீங்களா? அந்த ஒரு பொண்ணு தான் அதா இல்ல இந்த பொண்ணு தான் இதா இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? அடுத்து நம்ம ஆண்டு என்ன கேட்டாரு, மீரா மிதுனை தவிர்த்து யாருமே வனிதா மேல கருத்து பெருசா வைக்கல. அப்படி இருக்கிறப்ப ஏன் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கூட கொடுக்கல? மாட்டியா? என்னால உன்னை டைரக்டா அடிக்க முடியாது, இப்படிதான் அடிக்க முடியும் சாவு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு ஆண்டு. அதுக்கு சேரன் என்ன சொன்னாரு, சார் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான், எந்த ஒரு குறையும் கிடையாது. அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆகி போயிடுது. அதனால இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க வேணாம் சார், கொஞ்ச நாள் போட்டோம். இப்போ இந்த மீரா பொண்ணு ஒரு நாள் லேட்டா தான் வீட்டுக்குள்ள வந்துச்சு. வர்றப்பவே என்ன சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பயத்தோடையும், இந்த வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடியே பாஸ்ட்ல எனக்கும் அபிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் மனசுல வச்சுட்டு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, என்ன சார் நான் பேசலாமா அப்படின்னு கேட்டு சேரனை புடிச்சு டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. சார் அவர் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது சார், எனக்கு வீட்டுக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி இவங்க என்ன ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற பயமும் கிடையாது, பாஸ்ட்ல எனக்கும் அபிராமிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ இவர் பேசினதெல்லாம் கண்டுக்காதீங்க, எரேஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு டேமேஜ் பண்ணிடுச்சு. பாவம் நம்ம சேரனையா மூஞ்சி டீப் ஃப்ரை பண்ண சேப்பக்கிழங்கு மாதிரி சுருங்கி போச்சு. கதையா அத்த உடே வனிதாக்கு ஹார்ட் கொடுக்கலையே அந்த மேட்டருக்கு வாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் எனக்கு இவங்கெல்லாம் ஹார்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சார், மக்கள் எனக்கு நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க, கொடுக்கவும் செய்வாங்க, அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட எனக்கு நானே தட்டி கொடுத்துக்கிட்டு ஏனியை தூக்கி கூரையில போடாம வானத்துல போட்டு ஏறி நடந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்குது அக்கா. அப்பா ஒரு வழியா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி முடிச்சாச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் ஓட்டிட்டோம்னா இன்னும் பேலன்ஸ் 14 வீக்ஸ் தான் இருக்குது. சோ இப்போதைக்கு நான் பிரேக் போறேன் அப்படின்னு நம்ம தலைவர் போயிட்டாரு. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அந்த கேப்ல மறுபடியும் சண்டை. ஷெரீனுக்கு மனசு ஆறல, மது பேசினது எப்படி நீ தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க, இது அபிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த விஷயத்துல முக்கியம் சம்பந்தப்பட்டிருக்கான், அவனுக்காகவும் பேசினேன் அப்படின்னு அந்த பீஸை பிடிச்சி இழுத்து விடுது. ஏமா எனக்கு பிரச்சனைனா நான் வாயை திறந்து பேசிருக்க மாட்டேனா, ஆனால் நீ என்ன பிடிச்சி இப்ப இழுக்கிற, பேசவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி சைலண்டா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு நம்ம தலைவரும். மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். இது அங்க இருந்து பார்த்துட்டு இருந்த அபி, என்ன பத்தி பேசுறப்ப என்ன பத்தி மட்டும் பேசுங்க, பொதுவா பொம்பளைங்கன்னு பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசல. பட் அந்த ஜோதிகாவை மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, என் மேட்டரை பத்தி நீங்க எல்லாம் பேச போறதுக்கு முன்னாடி என்ன பேச விடுங்க, சரி பேசு, இதுக்கப்புறம் இந்த மேட்டரை பத்தி வேற யாருமே பேசாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு பீரியட்ஸ், இதுக்கப்புறம் இந்த பெட்ல இவளோட தூங்க முடியாது, வேற பெட்டுக்கு மாத்தி விடுங்க அப்படின்றாங்க. அப்பதான் எனக்கு ஒரு டவுட், இந்த பெட்ல பீரியட்ஸ் அப்படின்னா அந்த பெட்டுக்கு போனா பீரியட் ஸ்டாப் ஆயிருமா? நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? சரி லேடிஸ் மேட்டருக்குள்ள போவானா. இப்போ நம்ம கவின் அங்க இருந்து கடுப்பாயிட்டு வந்து, இப்ப தமிழ் பொண்ணு தமிழ் கலாச்சாரம் சொல்லிட்டே இருக்கே, என் வீட்லயே தான் அம்மா அக்காலாம் இருக்காங்க, அவங்களும் தான் பாத்துட்டு இருப்பாங்க, இப்ப அவங்க குழந்தைய வச்சுட்டு விளையாடுனதுல என்ன தப்பு இருக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு கேட்க, நான் தமிழ் பொண்ணு தான், என் வீட்டுல இருக்க மாதிரி ஏகப்பட்ட வீட்டுல தமிழ்நாட்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறப்பவும் பாக்குறப்பவும் வியப்பா இருக்கும். அதனாலதான் சொன்னேன், சின்ன வயசுல நானும் தான் பொம்மையை வச்சு விளையாடி இருக்கேன், என் குழந்தைன்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு விளையாடினது கிடையாது, அப்படிலாம் விளையாடி இருக்க மாட்டோம் தானே, அது எப்படி நீ சொல்லலாம், உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க மது, கலாச்சாரம் அப்படின்றது போட்டுக்கிற ட்ரெஸ்ல இல்ல மைண்ட்ல இருக்கு அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு பாயிண்ட். லாஸ்ட்லியாக்கு மண்டை மேல டிங்னு ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு, காதலியும் மணி அடிச்சது வெளிப்படையா வெளியில இருந்து பாக்குறப்ப தெரிஞ்சுச்சு. ஏன்னா கவின் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னமா பேசுறான், அவசரப்பட்டு இவனை போய் அண்ணன் சொல்லிருப்போமே அப்படின்ற மாதிரி. ஒரு பாயிண்ட்ல மது அபிராமி இல்ல மது ஷெரின் சண்டை தாண்டி மது அண்ட் கவின் சண்டை பெருசா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபாத்திமா உள்ள வந்து, எல்லாரும் இந்த புள்ளைய விடுங்க, பாவம் குழந்தைக்கு உடம்பு கொதிக்குது அப்படின்னு விலக்கி விடுறாங்க எல்லாரையும். இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணமே 2 பெருசு. ஃபர்ஸ்ட் இதை சொல்லாதன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நியூஸா சொன்ன ஃபாத்திமா அம்மா, 2வது இந்த மோகன் வைத்தி முடிஞ்சு போன மேட்டர்னு விடாம அதை ஏத்தி விட்டு ரிமைண்ட் பண்ணி நல்லா ஜாலியா ஓரமா உட்காந்து மூக்க நோடிட்டே குளிர் காஞ்சிட்டு இருக்குது. பிரிச்சு விட்டே வேடிக்கை பாக்குற, எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ். இப்ப வெளியில இருந்து வந்த அபி, உனக்கு அந்த குழந்தை விஷயம் பிடிக்கலனா பெட்ல இருக்கிறப்ப கேட்க வேண்டியது தானே, ஏன் இப்ப கேட்டேன், ஏன் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்னு மறுபடியும் எழுதுகிட்டு அவங்க லொகேஷன்லயே போய் உட்காந்துட்டாங்க. ஆனா இந்த சாக்ஷி, ஐயோ நம்மள சுத்தி எல்லாரும் பேசுறாங்களே, நம்மளும் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு அங்க இருந்து குடுகுடுன்னு வந்து, தமிழ் பொண்ணுன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு ஃப்ராக் போட்டிருக்க அப்படிங்குது. இன்னொரு பக்கம் இந்த வனிதா, நீ தமிழ் பொண்ணுன்னு சொல்றல, நீ படத்துல நடிக்கலையா, உன் புருஷன் உன்னை நடிக்க இல்லையா, அப்போ உன்னை யாராவது விமர்சனம் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எங்கேயோ ஆரம்பிச்சு சம்பந்தமே இல்லாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க அம்மனி. அவங்களுக்கே மறந்து
நடந்துச்சு போல இருக்கு. ஐயோ ஏதோ ஒன்னு சொல்லணும்னு நினைச்சோம், கட்சியில எங்க முடிக்கணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பஸ்ல ஏறி லாரியில இறங்குனாங்க. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. இப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் அமைதி ஆயிட்டாங்க. அப்ப மறுபடியும் இந்த ஃபாத்திமா ஏஞ்சி வந்து அபிராமி பண்ணது எனக்கு விளையாட்டா தோணுச்சு, உங்களுக்கு விளையாட்டா தோணுச்சா, கலாச்சார சீரழிவுன்னு தோணுச்சா அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு வராங்க. ஏமா அது முடிஞ்சிச்சுமா, அதை அப்படியே விடாம ஓட்டு எடுத்துட்டு இருக்கீங்களா? இதுல அடிஷனலா ஒரு வார்த்தையை வேற, கலாச்சார சீரழிவுன்னு. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் எப்படி ஆட்டுது பாத்தீங்களா இந்த அம்மா. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. பட் இதுல காமெடி என்னன்னா, இப்படியே ஒவ்வொருத்தையும் ஓட்டு எடுத்துட்டு இருக்கிறப்போ வனிதா காட்ட போனாங்க. விளையாட்டா கலாச்சார சீரழிவா அப்படின்னு கேட்க, இதுல நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. அதாவது கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்ற முடியாது, விளையாட்டுன்னு சொல்ற முடியாது. சரி போ நீ லென்த்தா பேசுற, கலாச்சார சீரழிவுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த ஆளுக்கு போயிட்டாங்க. ஏமா 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 நான் என்ன சொல்லியே முடிக்கலையே, அவ்வளவுதான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீ சொல்லிட்ட அப்படின்னு போயிடுச்சு அந்த அம்மா. என்னையே ஏத்து பேசுறியா, என்னையே டேமேஜ் பண்றியா, இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாருடி அப்படின்னு அக்கா கண்டிப்பா மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருக்கும். மறுபடியும் வனிதாக்கா எந்திரிச்சு, இப்ப நான் உன்ட்ட ஒன்னு கேக்குறேன், ஒருவேளை நாளைக்கு 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நீ என்னடி பண்ணுவ அப்படின்ட்டாங்க. அப்ப எல்லாரும் கிளாப் பண்றாங்க, அபிராமியும் சேர்ந்து கிளாப் பண்ணுதே. ஓ அப்ப இந்த பிளான் வேற உள்ள இருக்குதோ. 3 years நான் அவரை சின்சியரா லவ் பண்றேன். இது வரைக்கும் வெக்கத்தை விட்டு நானே அவர்கிட்ட 2 தடவை ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். ஆனா அவர் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கருத்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி, இங்க பாரு மது, எல்லாருக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா அமையாது, உனக்கு அமைஞ்சிருக்கு, நல்லாவும் இப்ப போயிட்டு இருக்கு, ஆனா நாளைக்கு எப்படி போகும் அப்படின்றது சொல்ல முடியாது அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்குது. ஏமா பிரச்சனை என்ன, அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? ஃபைனலி புருஷனை புடிச்சு இழுக்க மதுவுக்கு அழுக வந்துச்சு. மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னு அக்கா ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். வந்து வர முடிஞ்சது. இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து நம்ம ஆண்டு அப்படியே ஸ்லோவா நடந்து வர்றாரு. அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படின்னு. யாரும் எதுவும் பேசாதீங்க, நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேணாம், அதையும் மீறி நம்ம போய் கேட்டோம்னு வைங்க உஷாராயிருவாங்க, சண்டையும் போட மாட்டாங்க அப்படின்னு இவங்களை வேடிக்கை பார்க்க விட்டாரு. அப்புறம் சண்டை ஸ்டாப் ஆச்சா, வீட்டுக்குள்ள போனாரா, மறுபடியும் கேட்டாரு என்னாச்சு எதுக்கு மது அழுகுறாங்க அப்படின்னு. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கையை எடுத்து கும்பிட்டு, சார் இப்பதான் சார் முடிஞ்சு விட்டுருங்க சார், எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதுவும் தெரிய வேணான்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இவரும் உள்ள பெருசாதான் நடந்திருக்கு போல இருக்குங்க, நமக்கு தான் தெரியல அப்படின்னு நல்லா நடிச்சாருப்பா. அவருக்கு இதை சொல்லியா கொடுக்கணும்? அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. ஃபைனலி அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி இதுல போட்டிலாம் கிடையாது, உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ 4 பேர் ஏஞ்சி முன்னாடி வாங்க அப்படின்னு இந்த 4 பேர் வந்தாங்க. அதுல ஹையஸ்ட் ஓட்டு நம்ம வைத்திக்கு தான் வந்துச்சு. சோ அவர் தான் அடுத்த வாரத்தோட கேப்டன். இப்ப நம்ம மது போய் தனியா பேசிட்டு இருக்காங்க சாமி கிட்ட. இந்த வீட்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க போய் தப்பு பண்ணிருக்காங்க, சரியா பண்ணிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் தப்பு, மத்தவங்கள மாதிரியே நம்மளும் இருந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம பாபி, எனக்கு பெட் மாறணும், நான் என்ன பண்றேன், இந்த டபுள் பெட்ல இருக்க மதுவை தூக்கி வேற எங்கேயா போட்டு சரி நான் என் பக்கத்துல படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இத மது ஒத்துக்குமா? அவளுக்கு வேணும்னா வேற எங்கேயா போய் படுக்க சொல்லு, என்னால மாற முடியாது அப்படின்ட்டாங்க. இப்ப அபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாட்டாமையோட புள்ள நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு கவலைப்படுற, தோ வந்துட்டேன் அப்படின்னு கையில சொம்பும் கழுத்துல துண்டும் தான் இல்ல. நாட்டாம குடும்பத்துக்கு ஒரு நியாயம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு நியாயமா? அங்க இருந்து லாஸ்லியா கிட்ட போய், நீ மாறிக்கடி, சின்ன பொண்ணு தானே, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டு மிரட்டி லாஸ்லியா அவங்க மாத்தி விட்டுருச்சு. அந்த பயபலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி மாறிடுறேன் அப்படின்னு ஒத்துக்குச்சு. அதுக்கு மீறி என்ன பண்ண முடியும், நாட்டாம பொண்ணு தீர்ப்ப மாத்து நான் சொல்ல முடியும். அப்படி ஏதாவது சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க, செவன் லிப்ஸ்டிக் போட்டிருக்க லாஸ்லியாவோட லிப்ஸ்டிக் போடாமலே செவன் ஆக்குற அளவுக்கு பண்ணிராதா அக்கா? தெரியாம அக்கா மேல படிச்சு அப்புறம் வாய் கொடுத்து நாக்க பண்ணாங்க இருக்கதா. இப்ப நம்ம சூப்பர் மாடல் போய் சேரன் கிட்ட பேச போறாங்க. அப்ப அண்ணே, ஏய் நீ என்கிட்ட பேசாத, யா சார் போயிரு, உன் மேல செம்ம கடுப்பு இருக்கேன். யா சார், ஏமா நீ தானே சொன்ன உனக்கு அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் முன்னாடி ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொல்ற. அப்படி இல்ல சார், என்ன சொல்ல வரேன்னா தயவு செய்து பேசாம போயிரு அப்படின்னு கடுப்பாயிட்டாரு. நல்ல வேலை ஆரம்பத்திலே தலைவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. இருந்தாலும் பின்விளைவுகள்னு ஒண்ணு இருக்குல்ல இதனால. அதனால இனி வரும் நாட்கள்ல என்னென்ன பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது சூப்பர் மாடல் அப்படின்றத இனி வரும் எபிசோடுகள்ல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நிறைய இருக்கு. ஆரம்பம். இன்னொரு பக்கம் மது அபிராமியை கன்வின்ஸ் பண்ணலாம்னு போயிருக்காங்க. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல போடி அப்படின்னு அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த மது, இனி யாருக்கும் அட்வைஸ் பண்ண கூடாது, எங்க எல்லாரையும் குடும்பமா பாருங்க அப்படின்னு வாய்க்கிலேயே சொல்றாங்க. ஆனா குடும்பமா பார்த்ததுக்கு எனக்கு இந்த ஒரு நிலைமையா, நானா இருக்கணும்னு நினைச்சேன், அப்படி இருந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க இப்படிலாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம எனக்கு புட்டியா புலம்பு வந்துட்டானா? பாவம், இதெல்லாம் சொல்றது கேட்கறதுக்கு யாராவது இருந்தா தானே அவங்கள்ட்ட சொல்ற மாதிரியே நம்மள்ட்ட சொல்ல முடியும். ஆனா யாரும் கேட்கலன்றப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோட தங்கச்சியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்கள்ட்ட பேசுறதை விட கேமரா கிட்ட தான் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஷெரீன் கிட்ட போய், நான் தமிழ் பொண்ணுன்னு சொன்னது உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சாரி கேட்டாங்க. அவங்களும் பீஸ் கேர்ள் அப்படின்னு பீஸ் காமிச்சிட்டு போயிட்டாங்க. இதுல நம்ம மது குழந்தை மேட்டரை பத்தி மட்டும் பேசியிருந்தா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இது தமிழ் பண்பாடு, தமிழ் பொண்ணு, தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு அதை புடிச்சு இழுக்க வீட்டுக்குள்ள இருக்கிற சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் காண்டாயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து மது பக்கம் திரும்பிட்டாங்க. சோ சேட்.
ஒரு ஆள் போட்டு எத்தனை பேர் அடிப்பீங்க? சரி, இன்னைக்கு எபிசோட் ஜாலியா இருந்துச்சா? நாளைக்கு எபிசோட் இதை விட பயங்கரமா இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அடுத்த எபிசோடு ரெடியா கீழே இருக்கு. ஒருவேளை நீங்க மெம்பரா இருந்தா ஃப்ரீயா தாராளமா பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க மெம்பர் ஆகல அப்படின்னா இப்பவே மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. அடுத்த எபிசோடையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா நாங்களும் ஓரளவுக்கு ரெவன்யூ பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்ல இருந்து எங்களுக்கு பெருசா வரல இதுல. அதனால நீங்க கொடுக்கறதா எங்க எல்லாரோட சம்பளமும். சோ பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.